அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எப்படி உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் பிசி ரெண்டுத்துலையுமே எப்படி கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் வாட்டி வரீங்கன்னா, என்னோட பேர் விஜய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். உங்களில் எத்தனை பேர் இன்னும் நீங்கள் சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பேனர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற டூல் பேர் என்ன அப்படிங்கிறதுனா கேன்வா அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூலு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசியில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்டான திங் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான், நீங்கள் கேன்வாங்கிற ஆப் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குரோம் போய்க்கோங்க. கைஸ், லேப்டாப் பிசி அண்டு மொபைல் ரெண்டுக்குமே சேம் தான். ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி canva.com அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அது வந்து இந்த கேன்வா டூலுக்கே வந்துடும். ஸோ இது வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சைன்அப் பண்ண சொல்ல. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் ஐடி கொடுத்து நான் சைன்அப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து என்னனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ப்ரெசன்டேஷன் போஸ்டர், நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டுட்டோரியல் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் கேன்வா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு போடுவேன். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற போகிறது சேனல் ஆர்ட்டு. ஸோ அதனால் சர்ச் இன்ஜினில் போய் யூடியூப் அப்படிங்கிறத அடிங்க. ஸோ நீங்கள் யூன்னு அடித்தாலே அது ஃபஸ்ட்டே யூடியூப் சேனல் ஆர்ட்டுங்கிற சஜஸ்டில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸ், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறத வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூபீஸ் சிம்பிள் போட்டிருக்கிறது அண்ட் இந்த மாதிரி க்ரௌன் வச்சுருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவேஷன். இதெல்லாம் நீங்கள் காசு கட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அ பிளாங்க் யூடியூப் சேனல் ஆர்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கக்கூடாது. லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டு திருப்பி வச்சுக்கணும். ஸோ அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸை நம்ம வந்து கலரை மாற்றிக்கலாம். நான் வந்து என்னோடய பிராண்ட் கலர் க்ரீனை கொடுத்துக்கிறேன். க்ரீனை வந்து நீங்கள் என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் ஒரு கீழே ஒரு பிஎன்ஜி கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அப்லோட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அப்லோட் மீடியான்னு கொடுத்து டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸில் இருக்கிற எல்லா ஃபைல் மேனேஜர் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி இருக்கிற ஃபோட்டோலாம் காமிக்கும். ஸோ அதில் நான் கொடுக்குற அந்த இமேஜை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ஸ்பேஸில் காமிக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்து நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் வந்துடும். அதை எடுத்து அப்படியே டேப் பண்ணி ஸோ இந்த மாதிரி கார்னரில் வச்சுக்கணும். ஸோ இந்த கார்னரில் வச்சுக்கிட்டு இங்கே ரீசைஸ் பட்டன் கொடுக்க பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் இங்கே பெருசாக இப்படிலாம் எழுத்துறக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி இப்படி கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஏரியா இருக்குல்ல, இந்த பிளாக் ஏரியா வந்து மொபைலில் தெரியக்கூடிய ஸ்பேஸு. இந்த ரெண்டு சைடு கிரே கலரில் இருக்கிறத வந்து டேப்லெட்ஸில் பார்த்தா தெரியும். இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பு அண்ட் இது ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் தெரிகிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லேண்ட்ஸ்கேப் மோடில் உங்கள் மொபைலை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படின்னா தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். அதாவது ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ரூலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடில் இந்த ரூலர் மாதிரி ஒன்று காமிக்கும். இதே நீங்கள் வந்து நார்மலாக ஃபோனை வச்சுட்டிங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டால் தான் தெரியும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் என்னத்திரமா பண்ணணும். ஸோ இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸில் ஒன்று ட்ராக் பண்ணி நான் வைக்கிற மாதிரி அப்படி வைங்க. ஸோ ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு இன்னொரு ரூலர் எடுத்து
இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இங்கே மேலே டாப்பில் 2 வைக்கணும். அண்ட் சைட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 என்ன வைக்கணும். இங்கே நான் பண்ணுறத அப்படி பண்ணுங்கள். ஸோ கைஸ் நீங்கள் அப்படி கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த 4 இந்த சைடில் வந்து 4 டாப் டு பாட்டம் வந்து 2 எண்ணெய் எடுத்து வைக்கணும். ஸோ இது இவ்வளோ வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெலிட்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ அதாச்சும் நம்ம இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எடிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பேஸு. ஏன்னா நான் என்ன அப்படிங்கிறத வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட இமேஜை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய இமேஜை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் பேக்ரவுண்டோட தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதிலே பேக்ரவுண்ட் ரிமூவருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீ ப்ரோ வெர்ஷன் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி சொல்கிறேன். remove.bg அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. remove.bgங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இல்லை அப்லோட் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. அப்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி இல்லை உங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள இது ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சும்மா பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைடில் வந்து நிறைய ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை அப்படியே கிராப் பண்ணிட்டு அந்த இமேஜை மட்டும் பிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோ என்ன வைக்கணுமோ அதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை வச்சுருக்கிறேன். நான் அதை ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது. அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ரீசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அது வந்து இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, நான் மொபைலில் தெரியும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் எல்லா இதுலேயுமே தெரியும். அதாவது இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, இதுக்கு கீழே வந்துடக்கூடாது, சைட்லேயும் வந்துடக்கூடாது. ஜஸ்ட் கரெக்டாக இந்த மாதிரி இந்த எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முதல்ல உங்களோட ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டுக்கு இங்கே சைடில் வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதிலே சூப்பர் டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஹெட்டிங் அப்படிங்கிறது கொடுத்துக்கிடுவோம். ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம சேனல் நேமை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கிடுவோம். ஸோ டைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோட சேனல் நேமை டைப் பண்ணிவிட்டேன். ராயல் சைகோ அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைடில் ஒரு ரவுண்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீசைஸ் பண்ணிக்கிட்டு நான் அது கரெக்டாக அதை செட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இதை செட் பண்ணினோடனே நிறைய ஃபாண்ட்லாம் மாற்றலாம். ஸோ நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய ஃபாண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஃபாண்ட், ஸோ நான் இந்த ஃபாண்ட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை தான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கைஸ் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளோட நிச்சு, அதாவது உங்களோட சேனல் வந்து எதை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கடுத்து கொடுக்கணும். நான் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஹெல்பிங் என்டர்பிரினியர்ஸ் க்ரோ தேர் பிஸ்னஸ் ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுக்குறதுக்கு இன்னொரு வாட்டி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி ஆட் ஹெட்டிங். ஸோ இதில் வந்து நான் திருப்பியும் அதே கொடுத்துருக்குறேன். நான் அந்த பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கனோ நான் அதே திருப்பியும் கொடுத்துக்கிறேன். என்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் சின்னதாக்கிறேன். க்ரோ ஆன்லைன். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் பண்ணணும். ஸோ இதை ரீசைஸ் பண்ணிவிட்டு நான் சின்னதாக வச்சுக்கிறேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டாலே எனக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு ஜஸ்ட் அதை ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை லைட்டாக நான் மேலே தள்ளி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் தான் ஜஸ்ட் பண்ணணும். இதை நான் கொஞ்சம் போல்ட் ஆகிக்கிறேன். எஸ் காய். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்து என்னது இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட சேனலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஆஃபர்னால் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறத கொடுக்குறது. ஸோ நான் வந்து என் வீடியோ ஒன்ஸ் a வீக் நான் வந்து எப்படியும் வீக்குக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ திருப்பியும் ஆட் சப்ஹெட்டிங்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா
நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம், சப் ஹெட்டிங் ஹெட்டிங் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ ஒன்ஸ் a week அப்படிங்கிறத கைஸ் நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அது கொடுத்துக்கிட்டு நான் கீழே எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கைஸ் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. எலமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே லைன் அண்ட் ஷேப்ஸ்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம இந்த வீடியோ ஒன்ஸ் a week நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ அதை ட்ராக் பண்ணி ஸோ இதில் வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லெட்டர்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணணும். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த குரூப் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா 2 குரூப் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இதை அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக செட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. எஸ் வாய்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் இதையும் செட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்னது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம அதிலே சொல்லியிருந்தேன், இந்த சைடில் ஒரு முக்கியமான தெரிய வேண்டியது அப்படிங்கிறது. ஸோ பிசிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்கள் சேனலை பார்க்குறதுக்கு. ஸோ டேரெக்டாக இதை சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத காமிச்சிரும். ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்களா டேரெக்டாக இங்கே வந்துடும், இந்த பேஜுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டா சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மேலே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அது எப்படி இதை கிளிக் இது பண்ணணும்னு. ஸோ அதுக்காண்டி நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோன்னு கொடுத்து ஒரு ஏரோ மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சப் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஃபாலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபாலோன்னு கொடுத்துட்டு நான் அதை ஜஸ்ட் போல்ட் பண்ணிக்கிடுதேன். ஃபாண்ட்டை நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் ஃபாண்ட்டை வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கொண்டு வரேன். தள்ளி கொண்டு வந்துட்டு ரீசைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கொயருக்குள்ளே அதை செட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த சர்ச் இன்ஜினில் கர்வ்டு ஏரோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். கர்வ்டு ஏரோங்கிறத சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஏரோஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸோ வந்து இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஏரோவை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஏரோனாலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க தின்னாக இருக்குது. ஸோ இது நான் முதல்ல கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் கலராக நான் மாற்றிட்டேன். பிளாக் கலராக மாற்றிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப் டு பாட்டம் மாதிரி அந்த ஏரோ வர மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் அந்த மாதிரி ஸோ அது உங்களுக்கு எப்படிலாம் தேவையோ ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ராக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏரோவை நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைல் அப்படிங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஷோ கைட்ஸுங்கிறது ஒரு டிக் மார்க்கில் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எடுத்து விட்ருங்க. டிக் மார்க்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அதுக்கடுத்து டவுன்லோட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட்னு கொடுத்துட்டு அது பிஎன்ஜியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜியில் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட சேனல் ஆர்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேனல் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய சேனல் ஆர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. நீங்கள் வந்து மொபைலில் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கஸ்டமைசேஷனுங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமைசேஷனை இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிராண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அந்த பிராண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேனர் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேஞ்சுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சேனல் ஆர்ட்டு. ஸோ அதை பப்ளிஷ்னு கொடுத்து இங்கே டன்னு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ டன்னு கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுக்கறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களோட சேனல் ஆர்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ நம்ம இதை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அது பப்ளிஷ் ஆகட்டும். ஸோ எஸ் கோ டு சேனல்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ கைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புதுசாக ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்களோட சேனல் ஆர்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சேனல் ஆர்ட்டை பார்க்குறதுக்கு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈகராகவே இருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதை என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் கிரியேட் பண்ண சேனல் ஆர்ட்டை உங்களோட ஸ்டோரியில் வச்சுட்டு என்னை ஜஸ்ட் டேக் மட்டும் பண்ணி விடுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி அவங்களோட ஓன் சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூடியூப் சேனல் வச்சிருந்தா மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்களும் அவங்களோட சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் யூசர்ஸ் அண்ட் என்டர்பிரினியர்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பண்ணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.